இன்று நாம் காண இருப்பது கோடாங்கிபட்டி தீர்த்த தொட்டி ஆறுமுக நயினார் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். இந்த திருக்கோவில் தமிழ்நாடு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள கோடாங்கிபட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கோவில் இயற்கை பசுமையும் தெற்கத்திய கட்டிடக் கலையும் பறைசாற்றும் அமைதியான சூழலில் உள்ளது. ஓம் முக்கிய தெய்வம். இங்கு வணங்கப்படும் இறைவன் ஆறுமுக நயினார் முருகப்பெருமானின் உருவமாகிய 6 முகங்களுடன் கூடிய வடிவமாக காட்சியளிக்கிறார். தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவிலில் முருகன் நயினார் என்றழைக்கப்படுகிறார். இது முருகனை நாயகர் என பூரணமாக ஏற்கும் ஒரு உன்னத பாவனையாக உள்ளது. சுருள் வரலாற்று பின்னணி. பழங்காலத்தில் இங்கு தவம் செய்த சித்தர்கள் முனிவர்கள் வழிபட்டதாக கருதப்படுகிறது. தெய்வீக அருளால் ஒரு பக்தருக்கு காட்சியளிக்கப்பட்ட தரிசனத்தின் அடிப்படையில் இந்த ஆறுமுக நயினார் சன்னதி உருவாக்கப்பட்டது. கோவில் அருகில் ஒரு தீர்த்த தொட்டி தண்ணீர் குளம் உள்ளது. இந்த குளம் தான் கோவிலுக்கு தீர்த்த தொட்டி என பெயர் வர காரணமாயிற்று. கடலலை தீர்த்த தொட்டி புனித நீர்த்தலம். இந்த தொட்டி வருடம் முழுவதும் நீர் நிரம்பியிருக்கும். அதனால்தான் தீர்த்த தொட்டி எனவும் என சொல்லப்படுகிறது. இது முருகன் வேலால் தோன்றியதென்று நம்பப்படும் நீர்த்தலமாகவும் மகத்துவம் கொண்டுள்ளது. பக்தர்கள் தீர்த்தத்தில் குளித்து பின் நயினார் சந்நிதிக்கு சென்று வழிபடுவது வழக்கம். வழிபாட்டு நடைமுறை. பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் அதிக பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை புரிகின்றனர். வள்ளி கல்யாணம், தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற முக்கிய திருவிழாக்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. பக்தர்கள் முடிகொடுக்கும் காணிக்கை, பால் அபிஷேகம், வேல் அலங்காரம், மஞ்சள் சந்தன அபிஷேகம் போன்றவற்றை செய்து வருகின்றனர். வண்ண வேடிக்கை விழாக்கள். தைப்பூசம் பெரிய அளவில் பல்லக்கில் வலம் வரும் உற்சவம். வைகாசி விசாகம் ஆறுமுக நயினார் பிறந்த திருநாள். சஷ்டி விரதம் முக்கிய விரத நாள். வேல் பூஜை. ஆடி கிருத்திகை தீர்த்த தொட்டியில் சிறப்பு தீர்த்தவாரி. பங்குனி உத்திரம் வள்ளி தேய்வானை திருமணம் நிகழ்ச்சி. கோடாங்கிபட்டி தீர்த்த தொட்டி ஆறுமுக நயினார் கோவில் என்பது இயற்கை சூழலில் அமைந்த மிக அற்புதமான முருகன் தலம். தீர்த்த தலம், வேல் தலம், அருள் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனம் நிறைந்த பக்தியுடன் வழிபட்டால் எல்லா துன்பங்களும் நீங்கி ஆனந்தம் நிறைந்த வாழ்வு பெறலாம். மேலும் முருகன் துதிப்போம் வாருங்கள். ஆறுமுக நயினாரே, அருள்மிகு வள்ளலே போற்றி. தீர்த்த தொட்டியில் வீற்றிருக்கும் தேவனே போற்றி. வேலின் சுடர் போல விளங்கும் வீர முருகா போற்றி. வள்ளியும் தேய்வானையும் வரமருளும் நாயகா போற்றி. கோடாங்கிபட்டியில் காட்சியளிக்கும் கோமளவேல் போற்றி. சஷ்டி விரதம் கொண்டே சரணடைந்தோரை காப்பவா போற்றி. சிங்காசனத்தில் சிறப்பாய் அமைந்த சுதந்தர சிவா போற்றி. சின்னன் சிறு வயதிலே சிவபூசை செய்தோனே போற்றி. அறுசுவை போல் ஆறுமுகம் கொண்ட அப்பனே போற்றி. தவமுள்ள சித்தர்கள் தரிசித்த அருள்விழியே போற்றி. பசுபதி குமரனே, பரமபதம் தருவோனே போற்றி. பாலாபிஷேகத்தை பிரியமுடன் ஏற்கும் பரிசுத்தா போற்றி. நயனத்தின் ஒளியாக நின்ற நயினார் போற்றி. திருமலை நாயகனை தோழனாய் காத்தோனே போற்றி. சுருதி வேதங்கள் சொல்லும் சுடர் ஒளியே போற்றி. பூவுலகில் பூஜிக்க பெறும் பொன்னே போற்றி. துன்பங்கள் தீர்க்கும் தெய்வமே, துதிப்போர்க்கு நல்கும் நாதா போற்றி. ஆறுமுக நயினார் திருவடி வாழ்க. பக்தன் நெஞ்சில் வாழ்க. கூப்பிய கைகள். இதுபோன்ற முருகன் கோயில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.